இந்த பையன் நாய் கேட்டு தொந்தரவு பண்ணதால இந்த பொண்ணு அந்த பையனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போலீஸ் இதெல்லாம் ஒரு கேஸானு சொல்லி அவனை திருப்பி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பாக்கு இந்த பையன் நாயை கேட்கிற விஷயம் தெரிய வர அவரு அந்த நாய் தான் என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சதுன்னு யோசிச்சு அந்த பையனை கூப்பிட்டு நீ அந்த நாயை கூட்டிட்டு போயிடுன்னு சொல்ல இந்த பொண்ணு நாயை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்புறம் ஒரு தடவை அந்த பொண்ணுக்கு எதிர்பாராத விதமா கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறா. இந்த நாய் தான் அந்த பையனை கூப்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ண வச்சு காப்பாத்துது. அப்போ அந்த பொண்ணோட அப்பா பொறுப்பு இல்லாம இருந்த என் பொண்ணு பொறுப்பா பிசினஸ் பண்றதே இந்த நாய் வந்த அப்புறம் தான் அவளோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி இவனை ஊருக்கு போகணும்னு சொல்லிடுறாரு. மனசு வந்து போய் கடைசியா ஒரு தடவை கேட்போன்னு இவன் போய் ப்ளீஸ்னு கெஞ்ச அவன் மண்ணெண்ணையை ஊத்திக்கிட்டு என்ன கொண்டுட்டு எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறா. இது இவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி வேற வழி இல்லாம கிளம்பிடுறான். அப்புறம் ஒரு தடவை இந்த பொண்ணு வெளியே போயிருக்கும் போது இந்த நாயை வேற ஒரு நாய் அட்டாக் பண்ண வர இந்த பையன் காப்பாத்திடுறான். அதுல இவனுக்கு பயங்கரமா அடிப்படா. இந்த பொண்ணு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறா. அப்போ இவனோட அம்மா அப்பா அடிச்ச மிஸ்ஸிங் போஸ்டரை பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ண அவங்க இவனுக்கும் அந்த நாய்க்கும் உள்ள பந்தம் எல்லாத்தையும் சொல்ல இதை கேட்ட இவளுக்கு ரொம்ப பயம் வந்துருது. நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நானும் குட்டுவும் ஊரை விட்டே போறோம், எங்களை தேடி வராதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. டிஸ்சார்ஜ் ஆன அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட உங்ககிட்ட ராஜா மாதிரி இருக்கான் என்னோட குட்டு, நீங்களே நல்லா வச்சு பாத்துக்கோங்க, நான் வாரம் ஒரு தடவை மட்டும் வந்து பாத்துட்டு போக பெர்மிஷன் கொடுங்கன்னு கெஞ்சி அலறான். அதை பார்த்த இந்த பொண்ணு அவனுக்கு நாய் மேல இருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட நாயை கொடுத்துறா. அப்புறம் அவன் ஊருக்கு கிளம்பும்போது அந்த நாய்க்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்பி விடுறா. அப்புறம் இந்த பொண்ணு லோன்லியா ஃபீல் பண்றப்போலாம் அந்த பையன் வீட்டுக்கு போய் குட்டுவை பாத்துக்கிறா. அப்புறம் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.